வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்க சுங்க அதிகாரிகள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் ஒருதலைபட்சமான 10% இறக்குமதி வரியை பல நாடுகளில் இருந்து அனைத்து இறக்குமதிகள் மீதும் சனிக்கிழமை சேகரிக்க தொடங்கியது பல அமெரிக்க இறக்குமதியாளர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. காரணம், இந்த இறக்குமதி வரி விதிப்பு ஏப்ரல் 9 முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்றுதான் முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது. அடுத்த வாரம் முதல் 10%ஐ விட அதிக இறக்குமதி வரி விதிப்பு செய்யப்பட்டு 57 நாடுகளிடமிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதியாகும் பொருட்களுக்கு இறக்குமதி வரி விதிப்பு செய்யப்படும் என்று இப்போது கூறப்பட்டுள்ளது. அது கூட சரியாக எத்தனையாம் தேதி நள்ளிரவுடன் ஆரம்பமாகும் என்று தெரியாமல் பல அமெரிக்க இறக்குமதியாளர்கள் குழப்பமடைந்துள்ளார்கள். அமெரிக்க இறக்குமதியாளர்கள் செலுத்த வேண்டிய ஆரம்ப 10% அடிப்படை வரி விதிப்பு அமெரிக்க துறைமுகங்கள், விமான நிலையங்கள் மற்றும் சுங்க கிடங்குகளில் சனிக்கிழமை அமெரிக்க கனடிய EST நேரம் அதிகாலை 12:01 மணிக்கு நடைமுறைக்கு வந்தது. இது இரண்டாம் உலக போருக்கு பிந்தைய பரஸ்பரம் ஒப்புக்கொள்ளப்பட்ட இறக்குமதி வரி விதிப்பு விகிதங்களை ட்ரம்ப் முழுமையாக நிராகரித்ததை தெளிவாக காட்டியது. ஹோகன் லவ்ஸின் வர்த்தக வழக்கறிஞரும் ட்ரம்பின் முதல் பதவி காலத்தின் வெள்ளை மாளிகையின் முன்னாள் வர்த்தக ஆலோசகருமான கெல்லி ஆன்ஷா, இது எங்கள் வாழ்நாளில் அமெரிக்காவில் நடந்த மிகப்பெரிய வர்த்தக நடவடிக்கை என்று கூறினார். கடந்த வியாழக்கிழமை அவர் புரூக்கிங்ஸ் இன்ஸ்டிடியூஷன் நிகழ்வில் பேசிய போது, நாடுகள் குறைந்த விகித இறக்குமதி வரி விதிப்புகளை அல்லது வரி விலக்குகளை பெற பேச்சுவார்த்தை நடத்த முற்படுவதால் இறக்குமதி வரி விதிப்பு 9 முன் மாற்றமடையும் அல்லது இல்லாது போகும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் 9 வரை ட்ரம்ப் காத்திருக்காமல் அல்லது எந்த நாட்டுடனும் பேச்சுவார்த்தை நடத்தாமல் சனிக்கிழமை 5 தொடங்கிவிட்டது. இந்த பரஸ்பர வரி விதிப்பிலிருந்து விதிவிலக்கு கொடுக்கப்பட்ட 2 நாடுகள் கனடா மற்றும் மெக்சிகோ. ஆனால் கனடிய எஃகு, அலுமினியம் மற்றும் கார்களுக்கு வரி விதிப்பு உண்டு. அமெரிக்கா எந்த பொருளையும் இறக்குமதி செய்யாத ரஷ்யா உட்பட சில நாடுகளும் பரஸ்பர வரி விதிப்பு பட்டியலில் இடம்பெறவில்லை. கெல்லி ஆன்ஷா மேலும் கூறிய போது, பூமியில் உள்ள ஒவ்வொரு நாட்டுடனும் அமெரிக்கா வர்த்தகம் செய்யும் விதத்தில் இது ஒரு நில அதிர்வு மாற்றமாகும் என்று கூறினார். ட்ரம்பின் புதன்கிழமை இறக்குமதி வரி விதிப்பு அறிவிப்பு உலகளாவிய பங்குச்சந்தைகளை உலுக்கியது. அமெரிக்க S&P 500 பங்குச்சந்தை மதிப்பில் $5 டிரில்லியன் மதிப்பு அளிக்கப்பட்டது. வார இறுதியில் பங்குச்சந்தைகள் திறக்கப்படுவதில்லை என்பதால் திங்கட்கிழமை பங்குச்சந்தைகள் திறக்கப்படும் போது மீண்டும் மற்றொரு மிகப்பெரிய சரிவை அமெரிக்காவிலும் உலகெங்கிலும் எதிர்பார்க்கலாம். அதனால் தான் புதன்கிழமை 9 வரை காத்திருக்காமல் வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தை மூடிய பின் சனிக்கிழமை அதிகாலை 12:01 மணிக்கு வரி விதிப்பு தொடங்க முடிவெடுத்திருக்கலாம். வியாழன், வெள்ளி ஆகிய 2 நாளில் சரிவு அமெரிக்காவில் $5 டிரில்லியன். அடுத்த வாரம் என்ன நடக்கும் என்று கற்பனை செய்ய முடியவில்லை. எண்ணெய் மற்றும் பொருட்களின் விலைகள் சரிந்தன. அதே நேரத்தில் முதலீட்டாளர்கள் அமெரிக்க அரசாங்க பத்திரங்களின் பாதுகாப்பில் இருந்தும் ஓடத் தொடங்கிவிட்டனர். சனிக்கிழமை அதிகாலை 12:01 மணிக்கு வரி விதிப்பு தொடங்கிய போது முதலில் 10% வரி விதிக்கப்பட்ட நாடுகளில் ஆஸ்திரேலியா, பிரிட்டன், கொலம்பியா, அர்ஜென்டினா, எகிப்து மற்றும் சவுதி அரேபியா ஆகியவை அடங்குகின்றன. கப்பல் ஏற்றுமதி செய்பவர்களுக்கான அமெரிக்க சங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்பு அறிக்கையின்படி சனிக்கிழமை நள்ளிரவில் தண்ணீரில் இருந்த சரக்குகளுக்கு, அதாவது கப்பலில் இருந்து இறக்கப்படாத பொருட்களுக்கு சலுகை காலம் இல்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மேலதிக குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. காரணம், ஒரு அமெரிக்க சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்பு நடைமுறை 51 நாள் சலுகை காலத்தை வழங்கியது. ஏனென்றால் வரி விதிப்பு அறிவிப்பு வெளியிடப்படுவதற்கு முன் அந்த பொருட்கள் கப்பலில் ஏற்றப்பட்டு விட்டால் அவை அமெரிக்கா சென்றடைய அதிகபட்சம் 51 நாட்கள் எடுக்கலாம் என்ற அடிப்படையில் அமெரிக்க சுங்கத்துறை 51 நாள் சலுகை காலத்தை வழங்கியது. அந்த நடைமுறை சனிக்கிழமை மீறப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் புதன்கிழமை ட்ரம்பின் உயர் பரஸ்பர கட்டண விகிதங்கள் 11% முதல் 50% வரை நடைமுறைக்கு வரவுள்ளன. ஐரோப்பிய ஒன்றிய இறக்குமதிகள் 20% வரியுடன் தாக்கப்படும். அதே நேரத்தில் சீன பொருட்கள் 34% பரஸ்பர வரியுடன் தாக்கப்பட்டு அதனுடன் 20% இறக்குமதி வரி சேர்க்கப்பட்டு சீனா மீதான ட்ரம்பின் மொத்த புதிய வரிகளை 54% கொண்டு வரும். பெய்ஜிங் சனிக்கிழமை அனைத்து அமெரிக்க பொருட்களுக்கு 34% கூடுதல் வரி விதிப்புகள் மற்றும் சில அரிய பூமி தாதுக்கள் மீதான ஏற்றுமதி தடைகள் உட்பட பல எதிர் நடவடிக்கைகளுடன் அமெரிக்க சந்தையை நிராகரிப்பதாக கூறியது. ட்ரம்ப் சனிக்கிழமை சமூக ஊடகங்களில் வெளியிட்ட பதிவில் அமெரிக்காவை விட சீனா மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. 2 பாதிப்புகளும் நெருக்கமாக கூட இல்லை என்று கூறினார். மேலும் தெரிவித்த அவர், இது ஒரு பொருளாதார புரட்சி, நாங்கள் வெற்றி பெறுவோம். கடினமாக இருக்கும், இது எளிதானது அல்ல, ஆனால் இறுதி முடிவு வரலாற்று ரீதியாக இருக்கும் என்றார்.
கருத்தை பதிவிட்ட சிறிது நேரத்திலேயே ட்ரம்ப் புளோரிடாவின் ஜூபிட்டரில் உள்ள தனது ட்ரம்ப் தேசிய கோல்ஃப் கிளப்புக்கு சென்று ட்ரம்பின் இறக்குமதி வரி மற்றும் பங்குச்சந்தை வீழ்ச்சிக்கு சீனாவின் பதிலடியை உள்ளடக்க நியூயார்க் போஸ்ட் பத்திரிகை கட்டுரையை படிப்பதை புகைப்படங்களில் காணக்கூடியதாக இருந்தது. சில உலக தலைவர்கள் பொருளாதார சீர்குலைவை தவிர்ப்பதற்காக ட்ரம்புடன் ஒப்பந்தம் செய்ய விரைவாக நகர்ந்தனர். மற்றவர்கள் காத்திருக்கின்றனர் அல்லது எதிர் நடவடிக்கைகளை எடை போடுகின்றனர். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு திங்கட்கிழமை வெள்ளை மாளிகைக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. புதிய கொள்கைகளின் கீழ் இஸ்ரேலில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு 17% வரி விதிக்கப்படும் என்கின்றது ட்ரம்ப் வெளியிட்ட பட்டியல். ஜப்பானிய பிரதமர் ஷெகிரு இஷிபா ட்ரம்புடன் தொலைபேசியில் உரையாட முயன்றதாக கூறப்படுகிறது. டோக்கியோ 24% வரியை எதிர்கொள்கின்றது. இந்தியாவும் வெள்ளை மாளிகையிலே தொடர்பு கொள்ள முயன்றதாக வெள்ளிக்கிழமை அமெரிக்க ஊடகங்கள் கூறின. ஆனால் வெள்ளை மாளிகை அதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. இந்திய பொருட்கள் மீது 26% வரி விதிப்பு செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பெய்ஜிங்குடனான ட்ரம்பின் முதல் கால வர்த்தக போருக்கு பின்னர் அமெரிக்க விநியோக சங்கிலிகளை சீனாவிலிருந்து மாற்றியது மூலம் பயனடைந்த நாடு வியட்நாம். வியட்நாம் 46% வரியுடன் தாக்கப்பட்டுள்ளது. ட்ரம்புடன் வியட்நாம் ஒரு ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த வெள்ளிக்கிழமை ஒப்புக்கொள்ளப்பட்டதை வெள்ளை மாளிகை உறுதி செய்தது. தாய்வானின் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவர் ட்ரம்ப் நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த வெள்ளிக்கிழமை வாஷிங்டனில் இருந்தார். அதில் இறக்குமதி வரி அடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று ஒரு வட்டாரம் தெரிவித்துள்ளது. தாய்வானின் ஜனாதிபதி லாய் சிங்தே அதன் தயாரிப்புகள் மீது எதிர்கொள்ளும் 32% வரிக்கு இவ்வாறு பதிலளிப்பது என்று விவாதிக்க தொழில்நுட்ப நிர்வாகிகளுடன் சனிக்கிழமை கலந்துரையாடினார். இத்தாலிய பொருளாதார அமைச்சர் ஜியான் கார்லோ ஜியார்கெட்டி அமெரிக்கா மீது பதிலடி இறக்குமதி வரி விதிப்பு வரலாம் என்று சனிக்கிழமை எச்சரித்தார். கனடா மற்றும் மெக்சிகோ ஆகியவை ட்ரம்பின் சமீபகால பரஸ்பர வரி விதிப்புகளில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளன. ஏனெனில் அவை அமெரிக்க மெக்சிகோ கனடா ஒப்பந்தத்தில் உள்ளன. இருப்பினும் கனடிய எஃகு, அலுமினியம், கார்கள், வாகனங்கள் மற்றும் வாகன உதிரிப்பாகங்கள் உட்பட தனி 25% இறக்குமதி வரி ட்ரம்பால் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனநாயக கட்சியின் செனட் குழு தலைவர் ஷக் ஷூமர் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் புதிய வரி விதிப்பு கொள்கைகளை சாடினார். ஜனநாயக கட்சியினர் ஜனாதிபதியின் புதிய வரி விதிப்பு கொள்கைகளை எதிர்த்து போராடுவதில் ஒன்றுபட்டுள்ளனர் என்று தெரிவித்தார். ட்ரம்பின் இறக்குமதி வரி மற்றும் உலகளாவிய வர்த்தக போர் அமெரிக்கர்களுக்கு செலவுகளை அதிகரிக்கும் என்றும் அவர் எச்சரித்தார். ஷக் ஷூமர் இந்த வரி விதிப்பே ஒரு பைத்தியக்கார செயல். இது மோசமாக சிந்திக்கப்பட்டது. எல்லாவற்றுக்கும் மேலாக இது ஒரு பேரழிவு. ட்ரம்ப் தனது கோடீஸ்வர நண்பர்களுக்கு வரிச்சலுகை அளிக்க இதை செய்கிறார். அவர்கள் அனைவரும் ஒரு பில்லியனர் குமிழியில் உள்ளனர். அவர்கள் தங்களுக்குள் பேசுகிறார்கள். அதே நேரத்தில் சராசரி அமெரிக்க குடும்பங்களை அவர்கள் எவ்வளவு மோசமாக காயப்படுத்துகிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது என்று கூறினார். இவர் இப்படி எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் ஜனநாயக கட்சியினர் செனட்டில் போதுமான அளவு செயல்படவில்லை என்ற விமர்சனங்களும் உள்ளன. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் பெரும் இறக்குமதி வரிக்கு பின்னர் பங்குச்சந்தைகள் வீழ்ச்சியடைந்த இரு தினங்களில் காங்கிரஸில் உள்ள ட்ரம்பின் குடியரசுக் கட்சியினர் பதற்றத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். அத்துடன் இறக்குமதி வரி விதிப்புக்கு அதிகாரத்தை திரும்ப பெறுவதை பற்றி பேசினார்கள். ஆனால் கிட்டத்தட்ட யாரும் தங்கள் வார்த்தைகளை செயலாக மாற்ற தயாராக இல்லை. குடியரசுக் கட்சி தலைவர் ட்ரம்ப் கொண்டு வந்த இறக்குமதி வரியை நிறுத்துவதற்கான அரசியலமைப்பு அதிகாரம் காங்கிரஸிற்கும் செனட்டுக்கும் இருந்த போதிலும் பெரும்பாலான குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் ட்ரம்பை கடக்க தயாராக இல்லை. குடியரசுக் கட்சியின் செனட் குழு தலைவர் ஜான் துனே ட்ரம்பின் அறிவிப்பின் வீழ்ச்சி உலக சந்தைகளில் எதிரொலித்த நிலையில் இறக்குமதி வரியின் ரசிகன் இல்லை என்பதை தெளிவுபடுத்தினார். அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது இந்த அறிவிப்பு வெளிநாட்டு தலைவர்களை அமெரிக்காவுடன் சிறந்த வர்த்தக ஒப்பந்தங்கள் பேச்சுவார்த்தைகளுக்கு தூண்டுவதற்கான ஒரு பயமுறுத்தும் தந்திரம் என்று தாம் நம்புவதாக கூறினார். அவர் மேலும் தொடர்ந்த போது ஜனாதிபதி இறுதியில் ஒரு ஒப்பந்தம் செய்வார். அதைவிட வேறு ஒன்றுமில்லை. மேலும் அவர் ஒவ்வொரு நாடு வாரியாக தொடர்ந்து கையாள்வார் என்று கூறினார். ஆனால் அதற்காக 2 நாளில் பங்குச்சந்தையில் $5 டிரில்லியன் ஆவியாகி போனதை குடியரசுக் கட்சியினர் தமது சொந்த மாநிலங்களில் உள்ள மக்களுக்கு எப்படி நியாயப்படுத்த போகிறார்கள் என்பது தெளிவாக தெரியவில்லை. கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் செனட் குடியரசுக் கட்சியினரிடம் ட்ரம்ப் அறிவித்த இறக்குமதி வரி மற்ற நாடுகள் பதிலடி கொடுக்காத வரையில் அவற்றை குறைக்கும் இறுதி இலக்குடன் இருக்கும் என்று இந்த வாரம் கூறியதாக அவர் கூறினார். அதாவது பதிலடி வரி விதிப்பு அறிவிப்பு வராத நாடுகளின் வரி விதிப்பு நீக்கப்படலாம் என்கிறார் அவர். ஆனால் அவர் அப்படி கூறிய பின் சனிக்கிழமை வரி விதிப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது. கனடா மற்றும் சீனா ஏற்கனவே தங்களுடைய அமெரிக்க பொருட்களுக்கு இறக்குமதி வரியுடன் பதிலடி கொடுத்து விட்டன. கனேடிய பிரதமர் மார்க் கார்னி ஜனாதிபதி ட்ரம்புடன் தொலைபேசியில் பேசிய போது நாம் பதிலடி கொடுப்போம் என்று ட்ரம்பிடமே நேரடியாக கூறினார். அதன் பின்னர் ட்ரம்ப் வெளியிட்ட பரஸ்பர வரி விதிப்பு பட்டியலில் கனடாவின் பெயர் இடம்பெறவில்லை. ட்ரம்ப் விதிக்கப்பட்ட நாடுகளுடன் பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராக இருப்பதாக சமிக்ஞை செய்தாலும் அவர் சனிக்கிழமை பெரும்பாலும் எதிர்மறையான தொனியில் ஒலித்தார்.
வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அமெரிக்க தொழிலில் முதலீடு செய்ய வரிசையில் நிற்கிறார்கள். அதனால் எனது கொள்கைகள் ஒருபோதும் மாறாது என்று சமூக ஊடகங்களில் கூறினார். அவர் புளோரிடாவில் உள்ள தனது மார்-a-லாகோ தனியார் கிளப் அருகே கோல்ஃப் மைதானத்தில் இருந்தார். ஒரு சில குடியரசுக் கட்சியினர் ட்ரம்பின் மூலோபாயத்தை ஒரு முட்டாள்தனமான பாதை என்று கண்டித்துள்ளனர். அவர்களில் முக்கியமானவர் கென்டக்கியின் குடியரசுக் கட்சியின் செனட் உறுப்பினர் மிட்ச் மக்கானெல். இவர் கடந்த தலைமுறையில் நீண்டகால செனட் தலைவராக இருந்தவர். அவர் ட்ரம்பின் வரி விதிப்புக்கு எதிராக ஒரு நீண்ட அறிக்கையினை வெளியிட்டார். இப்படியாக ட்ரம்புக்கு தமது சொந்த கட்சிக்குள்ளே எதிர்ப்புகள் உள்ளன. இருப்பினும் ட்ரம்பின் வரி விதிப்புக்கு எதிராக செனட்டில் ஒரு தீர்மானத்தை கொண்டுவர அல்லது எதிரான தீர்மானத்தை ஆதரிக்க குடியரசுக் கட்சியினர் தயாராக இல்லை. மிட்ச் மக்கானெல் மற்றும் 3 குடியரசுக் கட்சியினர் இந்த வாரம் ஜனநாயக கட்சியினருடன் இணைந்து கனடா மீதான ட்ரம்பின் இறக்குமதி வரியை ரத்து செய்யும் தீர்மானத்தை கொண்டுவர உதவினார்கள். ட்ரம்ப் விடுதலை நாள் என்ற அறிவிப்புடன் வரி விதிப்பு நாடுகளின் பட்டியலை வெளியிட்டு சில மணி நேரத்திற்கு பின்னர் கனடா மீதான ட்ரம்பின் இறக்குமதி வரியை ரத்து செய்யும் தீர்மானத்தை சபாநாயகருக்கு அனுப்பினார்கள். ஆனால் சபாநாயகர் மைக் ஜோன்சன் உடனடியாக தீர்மானத்தை வாக்கெடுப்புக்கு விடுவதில் விருப்பமில்லை என்று கூறினார். ட்ரம்ப் வெளியிட்ட பரஸ்பர வரி பட்டியலில் கனடாவின் பெயர் இல்லை என்று சுட்டிக்காட்டினார்.